3 ஆண்டுகள் நான் கடந்து விட்டேன், அல்லது 3 ஆண்டுகள் தேவ பலன் அல்லது தேவனுடைய ஊழியர்கள் ஜெபம், என் தாயின் ஜெபம், என் தகப்பன் ஜெபம், என் குடும்பத்தாருடைய ஜெபம் என்னை நடத்தியது என்று மகன் சொன்னாலும், நான் செபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த நல்ல 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். எனக்கு கொடுத்த நேரம் இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கிறது, அதற்குள்ளாக நான் முடிக்க வேண்டும். வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 15:16. நீ ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். நீங்கள் என் நாமத்தினாலே, உங்க 4 பேருக்கும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சலே, நீ போய் கனி கொடுக்கும்படிக்கும் என்று எழுதவில்லை, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெயமாதா நகர்ல எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கலாம், அல்லது எத்தனையோ குடும்பங்கள் இந்த சபையிலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம், நீங்கள் போய் என்ன செய்யணுமா? கனி கொடுக்கும். நீங்கள் போய் கனி கொடுக்கணும். ஆமென். இல்ல, நீங்கள் போய் கனி கொடுக்கணும். Is not a one man army. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய போராட்டம் அல்ல. ஆண்டவர் சொல்றார், உங்க 4 பேருக்கும் எனக்கு கர்த்தர் காட்டினதை நான் பேசுகிறேன். உங்க 4 பேருக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் போய் என்ன செய்யணுமா? கனி கொடுக்கணும். அந்த கனி எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நிலைத்திருக்கணும். அடுத்ததுமா, இல்ல மிகுந்த கனிமா. ஏமா இருக்குதா இல்லையாமா? என்னமா இருக்குதா இல்லையா? நீங்கள் போய் இருக்கா இல்லையா? என்னமா வாசிக்கலாமா அந்த பகுதியை? உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கோ. ஆமென். நீங்கள் கொடுக்கிற கனி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. நான் கிராமத்தில் வளர்ந்ததுனால சொல்லுகிறேன். ஒரு தென்னம்பிள்ளையை வைப்பார்கள், அது வளரும் வளரும் வளரும், கனி கூட அதற்கு தேங்காய் விடுமா இளநீர் விடுமான்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதனுடைய குணாதிசயம் எப்படியோ, அதாவது உள்ள வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த தேங்காய் எத்தனை வருடங்கள் கனி கொடுக்க அறிந்திருக்கிறதோ அது போலதான் அது இருக்கும். 5 வருஷம் மரணவாங்க, 8 வருஷம் மரணவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் ஐயாவுக்கு தெரியும், அதனால நாங்கள் 2 பேரும் தலையாட்டுவோம். அப்போ 5 வருஷம் பொறுத்து தான் இது கனி கொடுக்கும், 8 வருஷம் பொறுத்து தான் கனி கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். சகோதரனே, மகனே, நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றவுடனே தேவனுக்கு என்று கனி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4வது வருஷம் எனக்கு ஆண்டவர் அதை சொன்னார், இதை சொன்னார். நோ எக்ஸ்கியூஸ். ஆண்டவர் சொன்னதை செய். ஆமென், அல்லேலூயா. இப்போ இன்னொரு பாமை, அது நைட்ரஜனா என்ன பாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த பாமை இப்போ கொண்டு வருகிறேன். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும்,
போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் நெருங்கிருச்சு. இப்போ என்னை மேய்ப்பனாக அழைத்திருக்கிறார். நான் சபையை மேய்த்துக் கொண்டிருக்கிறேன். ரூபனையாவை மேய்ப்பராய் தெரிந்து கொண்டார், மேய்ப்பராக இருக்கிறார். பாஸ்டரையாவை, அப்பாவை எல்லாம் மேய்ப்பராய் தெரிந்து கொண்டார். நாங்கள் ஒரு மந்தைக்குள்ளாக நடத்தி சொல்லுகிறோம். இப்போ சொல்லுகிற சஞ்சய் சாமுவேல மகனை கேட்டால் அவன் சொல்லுவான், நான் எந்த அழைப்பை பெற்றிருக்கிறேன் கேட்டால் என்ன சொல்லுவேன்? நான் ஒரு சுவிசேஷகன். உன்னை தேவன் சுவிசேஷகனாக அழைக்கவில்லை. அவங்க அப்பா ஆண் பார்க்குறான், என்னடா இது இப்படிப்பட்ட முண்டை தூக்கி போட்டாரு. கர்த்தர் என்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நான் சொல்லாமல் போனால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் மந்தைக்கு கண்காணியா இருக்கிறார். ஆமாவா பாஸ்டர்? ஒரு போதகன் போதிப்பதிலே அவன் சாமர்த்தியம் உள்ளவனாய் இருக்கிறார். ஆமாங்களா பாஸ்டர்? ரைட். ஒரு சுவிசேஷகன் கர்த்தருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை உலகமெங்கும் சுற்றி திரிந்து தேவனுடைய வார்த்தையை சொல்ல அவன் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாயால் நின்று தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ஆனால் இப்போ மகன் எழுந்து நிற்க, அப்பா எங்க காணுங்க, மகன் எழுந்து நிற்க, ஊழியர்கள் கூட நிற்க, தேங்க்யூ லார்ட், எனக்கு கர்த்தர் சொன்னதை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். எனக்கு கர்த்தர் சொன்னதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரூபனே, கர்ணன் அப்பாவை கொஞ்சம் உள்ள, எனக்கு கர்த்தர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். அவர் சிலரை சில விதமாய் தெரிந்து கொண்டார். என் அருமையான மகனை தேவன் ஒரு அப்போஸ்தலனாக தெரிந்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு. ஒருவேளை இந்த மகன் 1000 ஊழியர்கள் 1000 வார்த்தை சொல்லியிருக்கலாம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கலாம். ஆனால் தகப்பன் சொல்லுகிற இந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை விட மேலாக என் தேவன் சொன்ன வார்த்தையை கனப்படுத்துகிறேன். ஒரு சுவிசேஷகனுடைய வேலை சுவிசேஷத்தை மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஒரு தீர்க்கதரிசியின் வேலை தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் தான் உரைக்க முடியும். ஒரு மேய்ப்பன் மந்தையை மாத்திரம் தான் பாதுகாக்க முடியும். ஒரு போதகன் போதக சாமர்த்தியம் உள்ளவராய் போதகம் மாத்திரம் பண்ண முடியும். ஆனால் ஒரு அப்போஸ்தலன் இந்த 5 வகை ஊழியத்தில் செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் இந்த மகனில் வைத்திருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொல்லக்கூடாது, ஆண்டவர் எனக்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிறார், அல்லது என்னை இந்த ஊழியத்துக்கென்று என்னை தெரிந்து கொண்டார் என்று நீ சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் மகனே, உனக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு அப்போஸ்தலன். நீ ஒரு அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் என்றால் எங்கும் பரவுகிற ஒரு ஊழியர். ஹல்லேலூயா. எங்கும் பரவி செய்யக்கூடிய ஒரு ஊழியர். ஆகினால எனக்கு பிரியமான என் அன்பு பிள்ளையே, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தின் மேல கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்.